நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சோல் அண்ட் 2ல சீசன் 1ல எபிசோட் 102 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எபிசோட் எல்லாம் போட்டிருப்பேன். செக் பண்ணிட்டு வந்து இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நீங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சோ ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ஹீரோவோட ட்ரைனிங் முடிஞ்சு வந்து ஹீரோ ஷான்சிவே வின் பண்ணிருப்பான். ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சன்மூன் எம்பையர் போருக்காக பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. சோ இந்த டைமை யூஸ் பண்ணி செருக்கு சேர்ந்தவங்க எல்லாருமே சன்மூன் எம்பையர் பிடிச்சு வச்சிருக்க பனை கைதிகள் எல்லாம் கூட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருப்பாங்க. இது எல்லாமே ஹீரோட பிளான் மூலமா தான் நடக்கிறதுனால ஹீரோ டீம் கப்பல் துறைமுகம் வழியா பனை கைதிகள் எல்லாம் காப்பாத்தலாம் அப்படிங்கிற முடிவுல தான் இருப்பாங்க. சோ அதே நேரத்தில் நம்ம செர்க்க சேர்ந்தவங்க அவங்களோட என்ட்ரன்ஸ் அட்டாக் பண்ணி எப்படியாவது சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் இந்த பக்கம் கூட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருப்பாங்க. இனிமே என்ன நடக்க போறதுங்கிறத இந்த எபிசோட்ல பாக்கலாம் வாங்க. என்ன கிட்டத்தட்ட 400 சோல் மாஸ்டர்ஸ் காயப்பட்டும் கொல்லப்பட்டு இருக்காங்களா? அப்படியே சோல் கெட்டிங் டூலும் திருட்டு போயிருக்கு இல்லையா? அப்படின்னு இந்த கிங் கடுப்பாயிட்டு செர்க்கு ஒரு வழியா அவனுங்க மூவ் ஆரம்பிச்சிட்டானுங்கல்ல. சரி அந்த நேஷன் டீச்சரை இந்த இடத்துக்கு கூப்பிடுங்க. அப்புறமா நீ இந்த நிலைமையை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் ஷெர்க் எப்பயுமே நடுநிலையில இருப்பாங்க. சோ அவங்க பண்ண இந்த திடீர் தாக்குதல் நிறைய பவர்ஃபுல்லான சோல் மாஸ்டர்ஸ் எல்லாம் இனிமே அவங்க கூட சேர வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த அட்டாக்லயுமே ஷெர்க் அவங்களோட படையெல்லாம் கூட்டு வரல. அங்க டாப்பா இருக்கிற எல்லாரும் தான் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா அவங்க வேற ஏதோ காரணத்துக்காக தான் வந்திருக்கணும் அப்படின்னு இந்த கிளீன் சொல்லவும் அப்படின்னா அவனுங்க உண்மையான இலக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு இந்த கிங்கும் யோசிக்கிறான். அப்படியே இப்ப சீன் கட் ஆயிட்டு நம்ம கைடவ காட்டுறாங்க. இதை சுத்தி நிறைய வெப்பன் வச்சது பார்த்தாதுன்னு செக்கிங் பண்றதுக்கும் நிறைய ஆளுங்களை நிறுத்தி வச்சிருக்கானுங்க. என்னதான் நாங்க இந்த ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாலும் சோல் கெட்டிங் டூல இருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு கைடா சொல்லவும் ஆமா அதே நேரத்தில் அந்த டோர் ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியுது அப்படின்னு சாஞ்சி சொல்லவும் இதெல்லாம் பார்த்தாதுன்னு பக்கத்துல தான் சோல்ஜர்ஸ் கேம்ப் போட்டிருக்காங்க. சோ இங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவனுங்க வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்படியே அதே நேரத்துல இவனுக்கு கேட்டு முன்னாடி நம்மளோட சோல் பவருக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ற மிஷின் வச்சிருக்காங்க. நாம இதுல இருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அப்படின்னு ஜி சொல்லவும் அப்படி இல்ல நம்மளால கரெக்டா நம்ம இன்னர் எனர்ஜியை வச்சுக்க முடிஞ்சா இதுலயும் மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் அப்பனா இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லு அப்படின்னு சான்சி கேட்கவும் நான் சொன்ன மாதிரி டீமா முன்னோக்கி போங்க அப்படின்னு ஹீரோ சொல்லவும் இவங்களுமே சரின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல சன்மூன் எம்பையருக்குள்ள போற எல்லாரையுமே இவங்க செக்கிங் பண்ணி தான் அனுப்புறானுங்க போல. அதனால இதை பார்த்தவங்களுக்கு உண்மையாவே நம்ம தப்பிடுவோமா அப்படின்னு ஒரு குழப்பம் வரவும் அந்த சோல்ஜருமே இவங்களை கூப்பிட்டு உன்னை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு எங்க இருந்து வர அப்படின்னு கேட்கவும் நாங்க மிண்டே ஹால சேர்ந்தவங்க சும்மா ஒரு கூலி ஆளுங்க தான் அப்படின்னு கையில சொல்லவும் சரி இந்த மூட்டையை திறந்து காமி அப்படின்னு இந்த சோல்ஜர் கேட்கவும் இது உண்மையாவே மிங்டு ஹனி ஆரஞ்சஸ் அப்படின்னு கையில காட்டவும் சரி நீங்க எல்லாரும் உள்ள போலாம் அப்படின்னு இந்த சோல்ஜர் சொல்றான். ஆனா இவங்கல்ல எல்லாருக்கும் இல்லாம அந்த கியூக்கு மட்டும் ஐயா எங்கடா போன அப்படிங்கிற மாதிரி கவலை வரவும் ஏன்டா இப்ப தயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த சோல்ஜர் டவுட் ஆகும். கைடோ சரி நான் வரேன்னு சொல்லிட்டு போறான். ஆனா அந்த சோல்ஜர் கைடோ தொடுத்துட்டு நம்ம கியூக்கிய கூப்பிடுவோம் இந்த மிஷினால எனக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துருமா அப்படின்னு கியூக்கி கேட்கவும் இது வெறும் சோல் பவர் டிடெக்ட் பண்ணுமா நீ கவலைப்படாம போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒருவேளை நான் அதுல அசிங்கமாயிட்டா அப்படின்னு கியூக்கி கிரிஞ்ச போட்டுட்டு இருக்கவும் இந்தாடி சீக்கிரம் போறியா என்ன அப்படின்னு ஒரு குண்டு கும்பல கத்துறா. ஆனா அந்த சோல்ஜர் அவளை தடுத்து விட்டு தயவு செஞ்சு போமா அப்படின்னு சொல்லவும் எங்க இந்த மிஷின்ல தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு கேட்க சொன்னா சோல்ஜர்ஸ் எல்லாம் வெளியே வந்து நகத்தை அட்டாக் பண்றாங்க சீக்கிரம் கேட்ட மூடுங்க அப்படின்னு கத்துறாங்க. ஆனா மக்கள் எல்லாம் எங்களுக்கு அவசரம் நீங்க சீக்கிரம் எதுக்கும் ஸ்கேன் பண்ணி உள்ள விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கவும் நம்ம டீம் எல்லாம் இதை யூஸ் பண்ணி எப்படியாவது நம்ம உள்ள போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க கொஞ்சம் அசந்ததும் இவங்க எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ உள்ள வரலையே அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணவும் அட யாரும் கவலைப்பட தேவையில்ல எனக்கு எல்லா பிளானும் தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சான்சி சொல்லி இவங்க எல்லாருமே கூட்டு போறான். யாரு எப்படி அட்டாக் பண்ணாங்கன்னு எந்த ஒரு விஷயமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு இந்த டீம் ஏ சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்கவும் டீம் பி சேர்ந்தவங்களுமே அதை தான் சொல்றாங்க. சோ ஹெட் மாதிரி இருக்கிற இந்த ஆளு உடனே தேட சொல்லி ஆர்டர் கொடுத்துறான். அவங்கிட்ட சோல் பவர்ல நீ கிளம்பலாம் அப்படின்னு சோல்ஜர் சொல்லவும் 3 மாசம் பிராக்டிஸ்க்கு அப்புறம் என்னோட கண்ட்ரோல் வேற லெவல்ல இருக்கு. சோ என்னோட சோல் பவர் எல்லாத்தையுமே என்னோட மென்டல் பவரை வச்சு கட்டுப்படுத்த முடியுது. இப்போதைக்கு இந்த மிஷினால என்ன கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கவும்宇浩怎么还没到？ அதுக்கா எங்கடா போன இன்னும் வராம அப்படின்னு சான்சி பாத்துட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துறான். அப்படியே நான் பயந்துட்டேன்டா அப்படின்னு சான்சி சொல்லிட்டு இப்ப எல்லாருமே ஒன்னாயிடுறாங்க. இந்த சிட்டி ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. அதுலயும் சோல்ஜர்ஸை தவிர யாருக்கிட்டயுமே சோல் பவர்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அப்படியே ஹாஸ்டேஜஸ் இவங்க எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. சோ ஒருவேளை நிலத்துக்கு அடியில இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ டவுட்ல சொல்லவும் கேப்டன் நீங்க ஆர்டர் கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் ஆகுறா. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படியோ ஃபுல் ஆயிருச்சு. சோ ரொம்ப அவசரப்படாம இன்னைக்கு ராத்திரி நம்ம ஓய்வு எடுக்கலாம். அப்புறமா நாளைக்கு எல்லாரும் தனித்தனியா போய் இந்த சிட்டியை என்ன இருக்குன்னு ரிசர்ச் பண்ணி பார்ப்போம். அப்படியே எல்லாரும் கவனமா இருங்க.
இருங்க, யாரும் யாருக்கிட்டையும் மாட்டிடாதீங்க சரியா அப்படின்னு ஹீரோ சொல்லவும் இப்ப விரிஞ்சிருது. சன்மூனோட நியூஸ் சேனல் தான் காட்டுறாங்க. நம்ம நாட்டுக்கும் சில்லா எம்பையருக்கும் நடுவுல நடந்த போர்ல சன்மூன் எம்பையர் தான் வின் பண்ணிருக்கோம். அதுலயும் கொஞ்சம் உயிரிழப்போட. அப்படியே நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, நம்மளோட மகாராணி நாளைக்கு ஃபயர் ஃபீனிக்ஸ் ஐஸ்லாண்டுக்கு வந்து என்ன நிலவரங்கிறத செக் பண்ணுவாங்களாம் அப்படிங்கிற நியூஸ் அவங்க சொல்லிட்டு இருக்கவும், ஃபேன்சி நீங்க ஒரு ரிச்சான மேனா சோல் வெரிங் மெட்டல் வாங்குற இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க, சோ நீங்க ரெண்டு பேருமே அதுக்கேற்ற மாதிரி கடை வீதியில நடந்துக்கோங்க அப்படின்னு ஹீரோ இவங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணு சொல்லிட்டு கைடோக்கும் அந்த ஏஞ்சல் பொண்ணுக்கும் பல வியாபாரிங்கிற ஒரு கெட்டப் கொடுத்திருக்கான். அதுக்கேற்ற மாதிரியே பழத்தை வித்துக்கிட்டு டீட்டெயில் கலெக்ட் பண்ணுங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கான். அப்புறமா ஹீரோவும் சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க எவ்வாறுங்கிறத விசாரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கு. ஆமா, நாம எப்படி நடிக்கணும், நம்ம வெறும் ஜோடி இல்லையா அப்படின்னு கேட்கவும் ஹீரோ அமைதியா இரு அப்படின்னு சொல்றான். இல்ல ஏன் சொல்றேன்னா, நம்ம ஒரு ஜோடியா நடிக்கிறோம், நம்ம ஏன் கையெல்லாம் பிடிச்சுக்க கூடாது அப்படின்னு கேட்டா ஹீரோ இவ்வளவு கூட்டு வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறத இப்பதான் உணர்றான். உனக்கு ஹோலி ஸ்பிரிட்ல எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு ஜி கேட்கவும், யாரா நீ எதை பத்திரா பேசுற அப்படின்னு இந்த ஆளு கன்ஃபியூஸ் ஆகி திரும்பி பாக்குறதுக்குள்ள ஜி எங்கேயோ போயிடுறான். நான் கேட்கற கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்றவங்களுக்கு ஒரு காயின் கிடைக்கும் அப்படின்னு சான்சி ஒரு பக்கம் டீட்ல கலெக்ட் பண்ணிட்டு இருக்கவும், உண்மையாவே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க ஒரு பக்கம் ஆக்டிங் போட்டுட்டு இருக்கவும், நம்ம ஹீரோ இப்ப தனியா தான் போறான் போல. நம்ம யாருக்குமே எந்த ஒரு தகவலும் கிடைக்கல அப்படின்னு இந்த ஏஞ்சல் பொண்ணு சொல்லவும், நம்ம ஹீரோயின் திரும்ப வரலையான்னு சொல்லிட்டு கியூ தேடுறா. இந்த இடத்துல ஹாஸ்டேஜஸும் இல்ல, சோல் மாஸ்டர்ஸும் இல்ல, இந்த உலகத்துல தப்பான தகவல் ஏதாவது கொடுத்துட்டாங்களா அப்படின்னு ஹீரோ கவலைப்பட்டுட்டு போவோம். மிண்டியோட எனர்ஜி பவர் சும்மா கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா நின்னு பேசுவான் அப்படின்னு இந்த ஆளு எதையோ வித்திட்டு இருக்கவும், யாருமே அதை வாங்க ரெடியா இல்ல போல. ஆனா அதே நேரத்துல இவன் டைம் நோட் பண்ணிட்டு ஏதோ ஒரு காடை தேடி அதை கீழே போட்டுட்டு போறான். 大宝贝儿，你终于来了，好几天没见了，都想死我了。老娘滚远点！ இந்த இடத்துல எவ்வளவு ஒரு ஈவில் சோல் மாஸ்டர் இருக்கா அப்படின்னு ஹீரோ பார்க்கவும், லைட் பூமி மேல விழட்டும், அதுக்கு கீழே நம்ம வாழ்றோம் அப்படின்னு எப்பவும் போல இவனுங்க ஏதோ ஒன்னும் புரியாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பொண்ணு என்னன்னா அந்த பையல சாட்டையால அடிக்கிறான். உன்னால எதையுமே விற்க முடியலனா ஏன்டா என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற அப்படின்னு இந்த பொண்ணு கொடூரமா அடிச்சிட்டு இருக்கவும், என்னால முடிஞ்சது தானே செஞ்சேன் அப்படின்னு அந்த ஆளுக்காகவும், உன்னால எனக்கு எந்த ஒரு யூஸும் இல்ல, நான் ஏன் உன்னை கொல்லாம இன்னும் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அங்க இருக்கிறத நோட் பண்ணிடுறா. அப்படியே நம்ம ஹீரோவை துரத்தவுமே ஆரம்பிச்சிடறா. இப்ப மட்டும் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா எல்லா சோல்ஜருமே அது இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடும், சோ யாருமே பார்க்காத இடத்துக்கு இவன் நான் கூட்டு போயாகும். நீ ஹீரோ ஒரு பிளான்ல ஓடிட்டு இருக்கவும் அவளுமே நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிடறா. என்ன ஆச்சுடா, ஏன் ஓடுறது நிறுத்திட்ட அப்படின்னு இந்த லேடி கேட்கவும், ஹாஸ்டேஜஸ் எல்லாம் எங்க பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கவும், அப்பனா நீ என்ன வேணும்னே கூட்டு வந்திருக்கியா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டா நம்ம ஹீரோ அவனோட ரிங் எல்லாம் வெளியே கொண்டு வந்து சண்டைக்கு ரெடி ஆயிடுறான். ஆனா இவ சிரிச்சுட்டு 5 சோல் ரிங் வச்சிருக்க நீயும் 7 ரிங் வச்சிருக்க நானும் ஒண்ணுன்னு நினைக்கிறியா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டுட்டு அவளோட 3rd சோல் ஸ்கில்ல யூஸ் பண்றா. அப்பனா உன்னோட மாசி சோல் ஒரு வெஞ்ச்ஃபுல் ஸ்பிரிட்டா அப்படின்னு ஹீரோ கேட்கவும், தப்பா சொல்றியே, என்னோட மாசி சோல் ஒரு ரிவெஞ்ச் மியூட்டட் சோல் அப்படின்னு அவ சிரிச்சுட்டு, நீ 15 வயசுல அவேக்கனிங் ஆன ஒருத்திய பாத்திருப்பியா, கண்டிப்பா முடியாதுல்ல, சோ என்னோட ரிவெஞ்ச் வெறுப்பால ஆனது, அதை உன்னால ஈஸியா சமாளிக்க முடியாது அப்படின்னு அவ வாழ்க்கையை நினைச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கவும், ஹீரோவால இந்த வழியை தாங்கவே முடியல. அப்படியே அவளுக்கு பழி வாங்கணுங்கிறத உளறிட்டு சிரிச்சுக்கிட்டும் இருக்கவும், ஹீரோ அவனோட சோல் போனை வச்சு எஸ்கேப் ஆயிடுறான். உடனே இவளுக்கு குழப்பமாயிருது, எப்படா இதுல இருந்து எஸ்கேப் ஆனான்னு. ஐயோடா நான் தப்பிச்சுன்னு உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு ஹீரோ வந்துட்டு அவனோட டீமன் ஐ அட்டாக் யூஸ் பண்றான். அப்படின்னா என்கிட்ட நீ மென்டல் அட்டாக் யூஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு இவங்க காண்டாகவும், உனக்கு இன்னுமா விஷயம் புரியல அப்படின்னு ஹீரோ சொல்லவும், கண்டிப்பா நான் உன்னை கொன்னே ஆவண்டா அப்படின்னு இந்த லேடி சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது guys. எபிசோட பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா என்ன எபிசோட்ல பிடிச்சிருக்கு அப்படிங்கறதையும் சொல்லுங்க. எபிசோட பொறுத்த வரைக்கும் ஹீரோ சன்மூன் எம்பையருக்குள்ள வந்துட்டான். அதே நேரத்துல ஹீரோட டீமும் தான். ஆனா அவங்க எல்லாருக்குமே என்ன இப்ப விஷயம்னா, இந்த சன்மூன் எம்பையர் சேர்ந்தவங்க பனை கைதியெல்லாம் இந்த ஊர்ல தான் பிடிச்சு வச்சிருக்காங்களா. சோ அவங்களை காப்பாத்தி எப்படியாவது கூட்டு போலாம் அப்படின்னு தான் இவங்க எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கிறது யாருக்குமே தெரியல. முக்கியமா இந்த ஊருக்குள்ள சோல்ஜர்ஸ் தவிர எல்லாருமே சாதாரணமான ஒரு ஹியூமன்ஸ் தான். ஆனா இந்த இடத்துலயுமே ஈவில் சோல் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. சோ ஹீரோ இதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டேஜஸ் எல்லாம் எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிப்பானா மாட்டாங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன்.